நான் சேலம் பாலாஜி பைத்தன் ஆட்டோ கன்சல்ட்டிங்ண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 3123 12 வீல் ஓப்பன் பாடி வண்டிண்ணா. நம்மகிட்ட 12 வீல் வேணும், 12 வீல் பாரத் பென்ஸில் வண்டி வேணும் நம்மகிட்ட நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்கண்ணா. நம்மகிட்ட இப்போ இந்த ஒரு வண்டி நம்ம அவைலபிள் இருக்குண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் இருக்குதுண்ணா. வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 180 தானே ஓடி இருக்குது. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிண்ணா. அப்படியே அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து 2518ண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 26 அடி கண்டெய்னர்னா 8 கெட்டுனா, இது வந்து 10 வீல் கண்டெய்னர்னா. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் இருக்குதுண்ணா. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குதுண்ணா. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து செகண்ட் ஓனரில் இருக்குதுண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 2523ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 32 அடி கண்டெய்னர்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 8னா, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9.6ண்ணா. இது வந்து 32 அடி கண்டெய்னர். இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனரில் இருக்குன்னா, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 95% லோன் பண்ணி தருவோம்ண்ணா நாங்கள். அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலனில் 14 வீல்ண்ணா. இந்த வண்டி நம்மகிட்ட 14 வீல் வண்டி வேணும், 14 வீல் வண்டி வேணும். நம்மகிட்ட நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த வண்டி இப்போ நம்மகிட்ட ஒரு வண்டி வந்திருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குதுண்ணா. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 95% லோன் பண்ணிக்கலாம்னா. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 12 டயருமே நம்ம புதுசு போட்டு கொடுத்துருக்கோண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலனில் வந்து 3118ண்ணா. இது வந்து 12 வீல் வண்டிண்ணா. நம்மகிட்ட 12 வீல் வேணும். இப்போ 2014-15 நம்மகிட்ட 2 வண்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுண்ணா. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குதுண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர்ண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் இது ஓடி இருக்குண்ணா. லோன் இதுக்கு நம்ம பண்ணி தரணும், ஒரு 95% லோன் பண்ணி தரணும். அப்படியே அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலன் அதே தானே 3118ண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குதுண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர்னா, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 55% இருக்குதுண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 95% லோன் நாங்களே பண்ணி தரணும். அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இது இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் 9020ண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 32 அடி கண்டெய்னர்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 8.4னா, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9.6ண்ணா. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டினா. இது பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 95% லோன் பண்ணி தரேன். இந்த மாதிரி வண்டி நம்மகிட்ட 15 வண்டி இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட ஒரு 3 வண்டி தானே இருக்குது. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. பார்க்குற வண்டி அதே வண்டி தானே. இதுவும் அசோக் லைலனில் 9020ண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் இருக்குதுண்ணா. அகலம் பார்த்தீங்கன்னா 8 அகலம், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9.6ண்ணா. 32 அடி கண்டெய்னர்ண்ணா. கண்டெய்னர் நம்ம புதுசாக கட்டினதுண்ணா. இந்த மாதிரி நம்மகிட்ட 15 வண்டி இருந்துச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு 3 வண்டி தான் நம்ம அவைலபிள் இருக்குது. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அசோக் லைலன் 9020. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 மாதம் இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 8 அகலம், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9.6ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 32 அடி கண்டெய்னரு. இது கண்டெய்னர் வந்து நம்ம புதுசாக போட்டிருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர். வெறும் சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. எங்கேயும் நம்மகிட்ட கிடைக்காத வண்டி நம்மகிட்ட பாலாஜி பைத்தன் வண்டி நம்மகிட்ட பாலாஜி பைத்தன் கன்சல்ட்டிங்கில் இருக்குதுண்ணா. வெல்கம்ண்ணா. சேலம் பாலாஜி பைத்தன் ஆட்டோ கன்சல்ட்டிங்ண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைனில் இ-காமர்ஸ் 1615ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 19 அடி ஓப்பன் பாடிண்ணா. இது பார்த்தீங்கன்னா 10 டன் பாசிங். இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் இருக்குதுண்ணா. இது ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டினா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் தான் இது ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 95% லோன் பண்ணி தரேன்னா. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 55% இருக்குதுண்ணா டயரு. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறேன் பாருங்கண்ணா. நான் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 2523ண்ணா. 10 வீல் டிப்பர்ண்ணா. இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 5 வண்டி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தானே நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம், இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குதுண்ணா. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 85% இருக்குதுண்ணா. இதுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 95% லோன் பண்ணி தருவாங்கண்ணா. லிமிட்டெல்லாம் பண்ணி தரணும். அடுத்த வண்டி அப்படியே காட்டுற மாதிரி பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலனில் 4 யூனிட் டிப்பர்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல்னா. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டினா. இது பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 55% இருக்குதுண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து பெஸ்ட்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1110 22 அடி ஓப்பன் பாடினா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குதுண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 60,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டினா. இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 95% இது லோன் ஆகுண்ணா. இதில் 22 அடி கண்டெய்னர் தொட்டி வேணாம், எனக்கு கண்டெய்னர் தான் வேணும். கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னராக போட்டு கொடுக்குறோம், இல்லை அப்படின்னாலும் சேசன் கேப்னா கொடுக்குறோண்ணா நாங்கள். அப்படியே அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்கண்ணா.
ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1110னா இது 22 அடி தொட்டினா, இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குதுண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது தொட்டி நம்மகிட்ட 2 தொட்டியுமே புது தொட்டி நம்மகிட்ட போட்டதுன்னா, இல்லை உங்களுக்கு கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னராக கொடுக்குறோம், இல்லை சேசன் கேப்னாலும் சேசன் கேப்னா கொடுக்குறோண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 95% லோன் வாங்கினா, டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85% டயர் இருக்குதுண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து டாட்டா 1199. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குதுண்ணா. சிங்கிள் ஓனர் வண்டினா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 20 அடி ஓப்பன் பாடினா இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வேணால் கண்டெய்னர் போட்டுக்கிறோம், சேசன் கேபினா நம்ம கொடுக்குறோண்ணா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 95% லோன் ஆகுனா. இது பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 செட்டுமே புதுசு டயர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் வந்து 1110 2011 மாடல்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 19 அடி ஆப்னர்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குதுண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டினா இதுக்கு வந்து டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 55% டயர் இருக்குதுண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து 2011க்கு வந்து 1110 லோ மாடல் இருக்கிற வண்டிக்கு வந்து ஸ்ரீராம் சோழாவில் பண்ணி கொடுக்குறாங்கன்னா லோ ப்ரைஸ். நான் ரொம்ப பார்க்கலாம்ண்ணா. இந்த வண்டி பார்க்கலாம். அடுத்த வண்டி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் வந்து 1110னா 20 அடி தொட்டினா. இது 2010 மாடல்னா. இது ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,00,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லோ மாடல் இருக்கிற வண்டி எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 75% டயர் இருக்குதுன்னா. இது வேணால் கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டுக்கலாம், இல்லை சேசன் கேப்னாலும் சேசன் கேப்னா நாங்கள் கொடுக்குறோண்ணா. அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி எங்கே பார்க்கணும், சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் சிசு ஹாஸ்பிட்டல் ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் பார்க்கலாண்ணா. வெல்கம்ண்ணா. சேலம் பாலாஜி பைத்தன் ஆட்டோ கன்சல்ட்டிங்ண்ணா. நிறைய பேர் நம்மகிட்ட வந்து 17 அடி ஈச்சர் 1110ல் வந்து 17 அடி ஓப்பன் பாடி வேணும் கேட்டுருந்த வண்டி நம்மகிட்ட இப்போ இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனரோட வண்டினா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75% டயர் இருக்குதுண்ணா. இது லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னா. 2011-10 இந்த 9 இந்த இருக்கிற மாதிரி மாடலுக்கு வந்து ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்ம பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் வந்து 1110னா 19 அடி ஆஃப்டோர் கண்டெய்னர்னா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குதுன்னா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,00,000 கிலோமீட்டர் ஓடினா. சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. இதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த தொட்டி வேணால் எனக்கு ஓப்பன் பாடியே வேணும், இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பாடியே நாங்கள் பண்ணித்தரோம். இல்லை கண்டெய்னர் ஃபுல்டர் கண்டெய்னர் 8 கண்டெய்னர் வேணும், கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னரும் நாங்கள் பண்ணித்தரோம். சின்ன கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் டீசல் ஏதாச்சும் லீக் ஆகுது அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் மெக்கானிக் டிங்கர் நம்மகிட்டே இருக்காங்கன்னா நாமளே சரி பண்ணி கொடுத்துட்றோண்ணா. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% டயர் இருக்குதுண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் வந்து 1110னா இது 19 அடி தொட்டினா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு 7 மாதம் இருக்குதுண்ணா. சிங்கிள் ஓனர் ஓடின வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,00,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. 19 அடி ஆப்டோர் கண்டெய்னர்னா. இது வேணால் கண்டெய்னர் வேணால் கண்டெய்னராக பண்ணித்தரோம், இல்லை சேசன் கேப்னா பண்ணித்தரோம். இல்லை சின்ன மெக்கானிக் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் நம்மளே அவங்க மெக்கானிக் இப்போ கூட்டிகிட்டு கஸ்டமர் வந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு வராங்க, சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் நாங்களே அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2010-11 வந்து ஸ்ரீராம் சோழாவில் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 85% டயர் இருக்குதுண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1110 2011 மாடல் 17 அடி ஆப்டோர் கண்டெய்னர்னா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம், இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குதுண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,00,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. இது பார்த்தீங்கன்னா சேசன் கேபின் கொடுக்குறோம், இல்லை கண்டெய்னர் வேணும் 17 அடி கண்டெய்னர் வேணும் கண்டெய்னராக நாங்கள் கொடுக்குறோண்ணா. இது அதே மாதிரி தானே. ஏதாச்சும் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்கள் மெக்கானிக் வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுற பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1110னா. இதுவும் பார்த்தீங்கன்னா 17 அடி ஓப்பன் பாடினா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. இது பார்த்தீங்கன்னா சேசன் கேப்னா கொடுக்குறோம், இல்லை கண்டெய்னராக கொடுக்குறோண்ணா. சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மெக்கானிக் வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோண்ணா. வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090 2009 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 14 அடி ஓப்பன் பாடினா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்களே மெக்கானிக் வச்சு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துறோண்ணா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து 2011-10 இந்த மாதிரி இருக்கிற வண்டிக்கு எல்லாத்துக்கும் ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090னா 2011 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா 17 அடி ஓப்பன் பாடினா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு 7 மாதம் இருக்குது. சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. இது பார்த்தீங்கன்னா
17 அடி தொட்டி. இது வந்து கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் 8 கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டு கூட, இல்லை சேசன் கேபின் வேணாலும் சேசன் கேபினா நம்ம பண்ணி தரோண்ணா. ஏதாச்சும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வண்டியில் இருந்தால் நாங்கள் மெக்கானிக் வச்சு நாங்களே அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோண்ணா. லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 75% டயர் இருக்குதுண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1110னா, ஈச்சரில் பார்த்தீங்கன்னா 1090னா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,00,000 கிலோமீட்டர் ஓடினா சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா 17 அடி ஆப்டோர் கண்டெய்னர்னா. இல்லை இதை எடுத்துகிட்டு எனக்கு ஓப்பன் படியாக வேணும், ஓப்பன் படி வேணும் நாங்களே பண்ணி தரோண்ணா, ஓப்பன் படி பண்ணி கொடுக்குறோண்ணா. இது லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. 2011-10 இந்த மாதிரி இருக்கிற வண்டிக்கு வந்து ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லோ மாடலில் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து நம்மகிட்ட ஒரு 20 வண்டி பக்கமாக இருக்குதுண்ணா. 2011-10 இருக்கிறதுல நம்மகிட்ட ஒரு 20 வண்டி இருக்குதுண்ணா. 17 அடி இருக்குது, 19 அடி இருக்குது, 14 அடி இருக்குண்ணா. இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 20 வண்டி நம்மகிட்ட பக்கமாக இருக்குண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறேன் பாருங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090 14 அடி தொட்டினா 2007 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 4 வண்டி இந்த மாதிரி இருக்குன்னா. எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் தானே ஓடின வண்டி. சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. இது பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85% இருக்குன்னா. லோன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரு. 2002 2014 இருக்கிற வண்டி எல்லாமே ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுத்துருக்காங்களே. இதை எடுத்துகிட்டு சேசன் கேபினாலும் சேசன் கேபினா பண்ணி தரோம். இல்லை மெக்கானிக் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்களே கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090னா 2008 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா 14 அடி ஓப்பன் தொட்டி தானே. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குதுன்னா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடின வண்டியா, சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. இதுவும் பார்த்தீங்கன்னா தொட்டி எடுத்துகிட்டு தொட்டியோட வேணாலும் தொட்டி எடுத்துக்கலாம்னா, இல்லை சேசன் கேபினாலும் சேசன் கேபினா எடுத்துக்கலாம்ண்ணா. இல்லை ஏதாச்சும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரோம். ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்களே கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணி தரோம். சொன்ன மாதிரி தானே இதுலேயே ஸ்ரீராம் சோழாவில் வந்து நாங்கள் பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோண்ணா 2008 மாடலுக்கு. அப்படியே அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்கண்ணா. இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் வந்து 1090னா. இது பார்த்தீங்கன்னா 2009 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குதுன்னா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. சிங்கிள் ஓனர் ஓடின வண்டினா. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85% டயர் இருக்குதுன்னா. இது பார்த்தீங்கன்னா தொட்டி எடுத்துகிட்டு கூட தொட்டி மேலே ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் ஆல்ட்ரேஷன் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு நாங்களே மெக்கானிக் வச்சு அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் வந்து நம்மளுக்கு இது பெஸ்ட்டாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090னா. இது பார்த்தீங்கன்னா 2008 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா 14 அடி தொட்டினா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. தெளிவான வண்டினா. இது இந்த மாதிரி வண்டி நம்மகிட்ட ஒரு 20 வண்டி லோ மாடல் வண்டி 20 வண்டி நம்மகிட்ட இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி காட்டுறோம் பாருங்கள். அப்படியே டயர் பாயிண்ட் காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழாவில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லோ மாடல் இருக்கிற வண்டிக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ரீராம் சோழாவில் நம்ம பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அடுத்த வண்டி அப்படியே காட்டுறோம் பாருங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090 2018 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஒரு 7 மாதம் இருக்குதுன்னா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓனர் செகண்ட் ஓனர் தானே நம்ம நினைப்போம். ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 கிலோமீட்டர் தானே இந்த வண்டி ஓடி இருக்குது. 14 அடி தொட்டினா. இது வேணால் எடுத்துகிட்டு இந்த தொட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு சேசன் கேபினா வேணுமா, இல்லை சின்ன சின்ன ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரனாலும் நாங்களே ஆல்ட்ரேஷன் பண்ணி தரோம். மெக்கானிக் நம்மகிட்டே இருக்காங்க, ஆல்ட்ரேஷன் நம்மளே பண்ணி தரோம்னா. எல்சி வண்டினா. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 85% டயர் இருக்குதுன்னா. வணக்கம்ண்ணா, பாலாஜி பைத்தன் ஆட்டோ கன்சல்டிங். வீடியோவில் வண்டிலாம் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட 2007, 8, 9 மாடலேருந்து 2024 வரைக்கும் வண்டி இருக்குங்கண்ணா. நேரில் வந்து வண்டி பாருங்கள். நம்ம எல்லா வண்டிக்குமே லோன் பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா. 2007, 8 மாடல் லோ மாடலுக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். குறிப்பிட்ட பேங்க் ஒரு 15-16 பேங்க் டைப் இருக்குங்கண்ணா. உங்கள் சிபில் ஸ்கோர் பொறுத்து நமக்கு எங்கே லோன் அதிகமாக இருக்கோ, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கோ அங்கே நம்ம வாங்கி கொடுத்துடலாங்கண்ணா. வண்டி வந்து நேரில் பாருங்கள், மெக்கானிக் கூட்டிகிட்டு வாங்க, செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கண்ணா. உங்களுக்கு ஓகேனா வண்டி மேற்படி போய் பார்த்துக்கலாம்ண்ணா, பேசிக்கலாங்கண்ணா. இப்போ எல்லா வண்டிக்குமே எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குங்கண்ணா. இல்லாத பட்சத்தில் 2015க்கு உள்ளாரனா ஒரு வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாங்கண்ணா. 2015க்கு மேலே 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாங்கண்ணா. நீங்கள் வண்டி வந்து நேரில் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா மேற்படி பேசிக்கலாங்கண்ணா. நம்மகிட்ட இப்போ பார்க் அண்ட் செல் வண்டியும் இருக்குங்கண்ணா. பார்க் அண்ட் செல்லு நம்மகிட்ட அவைலபிள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வண்டி சேல் பண்ணணும், விற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே விடுங்க. 1% தான் கமிஷனுங்கண்ணா, வேறு மேற்படி எதுவுமே இல்லை. இப்போ அதுக்கு வந்து சரண்டர் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. சரண்டர் பண்ணி கொடுத்துடணும், டேக்ஸ் கட்டி கொடுத்துடணும், சிசி எடுத்து கொடுத்துணுங்கண்ணா. மற்றபடி நம்மளே ஆட் போட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் எதுவுமே ஆட் போட்டுருவோங்கண்ணா. அதுக்கு உண்டான சார்ஜஸில் எதுவுமே இல்லை. இது 1% கமிஷன் மட்டும்தாங்கண்ணா. நீங்கள் ஏதாவது டவுட்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கேட்டுட்டு வாங்க, நேரில் பார்க்கலாம்ண்ணா. வணக்கம்.